Thank you. First of all, thank you everyone to be here. And as he told, this is a very simple idea. One day we were sitting at home, and we are always talking about so many things are happening back in India, and we are losing everything. That's where the belly button comes. Like நம்மளோட தொப்புள் கொடி உறவு இதில் நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ தூரத்தில் உட்காந்துட்டு. இதை எப்படி உடனே நம்ம கை கொண்டு வர்றது, இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் சிம்பிளாக எல்லோரும் சொன்னாங்க, ஓகே லெட்ஸ் டூ ஒன் திங், யூனோ வில் பிரிங் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் அண்ட் லெட் தம் ஆக்சுவலி பிரிங் த மூவி டு அஸ். அதுதான் இதோட ஐடியா, வேறு ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் இம்மீடியட் எமோஷன் நம்ம மைண்டில் வந்து என்ன மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணம் நடக்குது, they are actually கல்யாணம் முடியும் முன்னாடி we will get all the pictures and movies in multiple angle. அது வந்து we experienced it actually, then even though we launched the app today, but it was actually experienced couple of times. So இது வந்து ரொம்ப சிம்பிளானது. If you take Instagram is a very simple app. It's not a hard app. It's like, oh, I'm putting my story, putting my picture, that's all, right? அவ்வளோதான் இதோட. சேம் திங் இங்கே வந்து நம்ம என்னென்னா, we keep the belly button app always in our phone, because anytime we can control an event, and then we can create multiple crew, and then we can bring that memory to us, and then we can preserve it all the time. அதுதான் இது நம்மளோட முழு விஷன். இதில் லாங்கர் விஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we want to have multiple videos, and then we want to connect all these SLR cameras, and also we want to have a AI based editing software inside the app where you will get the movie right away. That is another thing going on right now, but as of now it is only pictures, and both in app stores and Android. Yeah. Hello, vanakkam, press ku vanakkam, all the influencers and friends of Nachiappan sir, and thank you ma, நன்றி எங்களை வந்து இன்வைட் பண்ணதுக்கு. சைடில் அவங்க யாருங்க, அவங்களையா? ஓகே, அழகாக தானே இருக்காங்க, அவங்க போய் சைடில் நிற்க சொல்கிறீங்க. ஓகே, ஸோ சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க சேத் சார். அதாவது எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஊரில் இந்த கண்ட்ரிலே இருக்கக்கூடாது, ஃபாரினில் போய் கம்பெனி ஆரம்பித்து நம்ம ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து ஒரு டீமை வச்சு இங்கேருந்து குளோபலுக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்ச அந்த ஒரு திங்கிங்காகவே சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய நம்ம ஊர் பசங்களை நம்ம ஊர்லேயே வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி திங்கிங் இருக்கிறவங்க இருந்தால் இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவானாங்க அப்படின்னா டெக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வெளிநாடு தேடியோ இல்லை வெளியூருக்கு போகணும் அவசியமே கிடையாது, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேலை செய்யலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் த இனோவேஷன், நீங்கள் இதை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்லி பட்டன் வந்து இட் கேன் பி எ வெரி ப்ரைவேட் ஷேரிங் ஃபோட்டோ ஆப் அப்படின்னும்பொழுது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க தேவையில்லாதவங்களும் அதில் பார்ப்பான், தேவையில்லாதவங்களும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பான். நம்ம குரூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாலுமே அது உள்ள வரைக்கும் தேவையில்லாதவங்க இருப்பாங்க. ஃபேமிலி குரூப்லேயும் அது உள்ள வரைக்கும் இதை போட்டால் எதாவது நினைப்பாங்களோ ஏதாவது நினைப்பாங்களோ. அப்போ வந்து ஒரு கிளாஸ்மேட்ஸ் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பேட்சே வந்து அவங்க வந்து ஃபேர்வெல் போகிறாங்க அப்படின்னா நாளை பின்ன வந்து தே வில் ஹேவ் அ ப்ரைவேட் குரூப் வேர் தே கேன் ஷேர் லைக் சில ஷேர் பண்ண முடியாத ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இதோட திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. ஒரு காலேஜ் ஈவெண்ட் நடக்குது, ஒரு பெரிய கான்சர்ட் நடக்குது அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்கள், உள்ளே இருக்க எத்தனை பேர் எவ்வளோ ஃபோட்டோஸ் போடுவாங்க. அந்த ஃபோட்டோஸ் போடுறவங்களுக்கு வந்து அந்த கான்சர்ட்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோட்டோக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ஒன்றும் போடுவாங்க, உள்ளே இறக்கி போடுவாங்க. ஸோ தெர் இஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங்க்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூரிஸ்ட் கம்பெனி ஒரு குரூப் டூர் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அங்கே போய் சில பேர் நம்பர்ஸ் மாற்றிப்பாங்க, சில பேர் நம்பர்ஸ் மாற்றிக்க மாட்டாங்க, ஊருக்கு போய் அனுப்புகிறேன்னுவாங்க, அடுத்த நாளே காலையை வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து அங்கேயே இன்ஸ்டண்ட்டாக எடுத்து அங்கேயே அவங்க பண்ணுறதுனால எல்லாருக்குமே எல்லாரும் வந்து அந்த ஃபோட்டோவில் நான் இருந்தேன் ஆனால் ஒரு நம்பர் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ தெர் இஸ் இது வந்து நீங்கள் இமேஜின் பண்ணதோட உங்களோட மார்க்கெட்டிங் டீமோட இமேஜினேஷன் வந்து ஒரு பிரெயின் ஸ்டாமிங் ஒன்று பண்ணிங்கன்னா இது போகாத இடம் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது இலவசமாக மட்டும் கொடுக்காதீங்க.
நம்ம ஊருக்கு இலவசம் மட்டும் கொடுக்காதீங்க, நல்ல ஒரு விஷயம். அண்ட் வந்து இதோட ஸ்டோரேஜ் டைமுக்கு ஏற்ற மாதிரி வேணால் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ சார், இப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷனை வந்து நம்ம ஊர் பசங்களை வச்சு நீங்கள் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சது. என் பொண்ணு வந்து கேட்ட ஒரு கேள்வி தான், ஒரு ரீல்ஸை காமிச்சு அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால், நான் போய் எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. அப்போ வந்து நான் வந்து பார்த்தோன்னா இது இப்போ இந்த பொருளை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் காமிச்சிட்டு இருக்காங்களே, அது கீழே ஒரு பட்டன் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆரம்பிச்சது தான் என்னோட ஆப்பு. ஸோ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கிங்கில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளால் சில பொருட்கள் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. குமாரவேம்பு சாரை தாண்டி அவர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டராக வந்துட்டார். கூட ஒரு 4 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா எங்களை வச்சு செய்யு செய்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து அப்போ எங்களால் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து நானும் என் கோஃபவுண்டர் தனியாக உட்காந்து பேசும்போது அதற்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கும் போது அதுவே ஒரு ப்ராடக்டாக வந்துடு. ஸோ ஒரு இடத்துக்கு போனதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது. யாராவது நம்மளை வந்து கேலி பண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியும் ஒரு பொருள் உருவாகுது அப்படின்றத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து டெக் ஃபீல்ட்லேயும் கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றதுக்கு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் சேரணும், குளோபலாக போய் சேரணும் அப்படின்றது என்னோட ஆசை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வில்லிப்பட்டன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அமுதேஸ்வர் சார் என்னை கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன் நான். ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன். மிகப்பெரிய அச்சீவ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் இந்த மாதிரி ஒரு எளிமையாக சிம்பிளாக ஆரம்பித்து ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்கும். நிச்சயம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கேன்னு ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையான ஒரு ஆப்பாக இந்த ஆப் உருவாகும் நான் நம்புகிறேன். ரொம்ப பர்டிகுலராக வந்து எங்களுடைய ஃபீல்டுலேயே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நாங்கள் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுனா கூட அந்த ஃபோட்டோடைய குவாலிட்டி வந்து நாங்கள் அதை வந்து டிசைனருக்கு அனுப்புகிற ப்ராசஸே பெரிய ப்ராசஸ். அது இம்மிடியட்டாக எடுத்து இம்மிடியட்டாக டிசைனருக்கு எங்களால் அனுப்ப முடியாது. ஸோ ஐ திங்க் நிறைய பேருக்கு இந்த ஆப் பெரிய அளவுக்கு ஹெல்ப் ஆகும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் நீங்கள் போஸ்டர் டிசைனிங்க்கு கூட ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. பெல்லி பட்டன் நீங்கள் தொடர்ந்து பண்ணுற படங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் நீங்கள் பர்சனலாக நம்புறீங்க சார்? அதான் வெரி சிம்பிள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நாளைக்கு டிசைன் வேணுமாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ அனுப்புகிற ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த குவாலிட்டியில் போய் சேராது. இப்போ நான் எடுத்த ஃபோட்டோ மொபைலில் இப்போலாம் வந்து 4K 6Kலாம் வந்துருச்சு. எடுத்த ஃபோட்டோ இமிடியட்டாக என்னால் டிசைனருக்கு அனுப்ப முடியும். இமிடியட்டாக டிசைனர் வந்து டிசைன் பண்ணி வந்து போஸ்டருக்கு அனுப்ப முடியும். இமிடியட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாமே வந்து இப்போ நம்ம மொபைலே வந்து நம்மளுடைய டயத்தை மிச்சப்படுத்துது. ஸோ அது மாதிரி நிறைய டயத்தை வந்து மிச்சப்படுத்தும், நிறைய பொக்கிஷங்கள் நமக்கு வந்து சேகரிக்கும் இந்த பெல்லி பட்டன் அப்படின்னு நம்புகிறேன். ஃபென்டாஸ்டிக் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. கொடி இல்லையா பெல்லி பட்டன், வை பெல்லி பட்டன் சார்? ஏன் அந்த பேர்? நீங்கள் எந்த பேர் வேணும்னாலும் டெக்னிக்கலாக வந்து இந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் பண்ணியிருக்கலாம், சம்திங் லைக் தட், அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஐ அப்படி ஏதாவது வச்சுருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அ ஃபோட்டோ ஷேரிங் app mainly, but apart from that it does a lot of stuff. Why belly button? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னென்னா 2 விஷயம். ஒன்று, அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த க்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வராங்கல்ல, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாரும் எல்லா விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஐ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் இன் சச் அ வே தட் ஐ கேன் டேக் மை பிக்சர்ஸ், தென் இமீடியட்லி இட் கோஸ் டு யூ. அது வந்து ஒரு என்னென்னா ஒரு கனெக்டிவிட்டி அந்த இதை கொடுக்குறது. ஓகே, அது ஒன்று. பெல்லி பட்டன்கிறது என்ன அப்படின்னா அந்த உறவை வந்து பலப்படுத்துறது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், அவங்க வந்து சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு அவுட்புட் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள மகிழ்ச்சி வேறு. ஸோ அதை வந்து நம்ம வி ஆர் டேக்கிங் தஸ் இஸ் ஒரு என்னென்னா ஒரு ப்ரைடு. அதை பெல்லி பட்டன் நம்ம வந்து ஒரு தொப்புள் கொடி உறவாக நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணது. ரொம்ப கேஷுவலாக முடிவு பண்ணது தான். சம்டைம் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதை தயவுசெய்து வைக்காதீங்கன்னு வேறு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களாம் சின்ன கவுண்டர் படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன கணக்கு? படம் பார்க்கலையா நீங்கள்? பார்த்துருக்கேன். பார்த்ததுக்கு அப்புறம் பம்பரம் விடுவாங்க சார் தொப்புள் படத்தில். ஓகே ஓகே
அவ்வளோதானே சார்? ஓகே, ஃபேன்டாஸ்டிக். அண்ணா, இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் இது எல்லாமே வந்து நம்ம ஃபோனில் எப்பவுமே இருக்கிற ஒரு ஆப் இல்லையா? இதை வந்து ஐயோ அன்இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணும் அந்த அக்கௌண்ட்டை நம்ம என்றைக்குமே நினச்சதே கிடையாது. நீங்கள் நினச்சிருக்கீங்களா? எனக்கு என் பாஸ்வேர்டே தெரியாது. நான் டெலிட் பண்ணா அதுக்கப்புறம் இதே பண்ண முடியாது. ஸோ இப்போ பெல்லி பட்டன் மாதிரியான ஆப் எதுக்காக நம்ம எப்பவுமே ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியோ ஒரு ஃபேஸ்புக் மாதிரியோ எப்பவுமே நம்ம ஃபோனில் இருக்கணும்னு ஏன் நீங்கள் பர்சனலாக நம்புறீங்க? இது வந்து ஒரு நான் இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, இது ஒரு ஈவெண்ட் பேஸ்டான ஒரு சோஷியல் ஆப்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட வைங்களேன். அவங்க வந்து ஒரு 3 months 5 monthsக்கு வந்து தே ஆர் கோயிங் ஃபார் பிரேக். இது மாதிரி ஒரு ஆப்பில் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன நடக்குது, என்ன நடக்குது, அது ஏது, அது வந்து பார்த்தோன்னா அது ஒரு விஷயமாகவே வந்து அவங்க வந்து பண்ணலாம். ஜஸ்ட் இமேஜின் ஒரு காலேஜ் டே நடக்குது. யாரும் சில பேர் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, சில பேரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், சில பேர் வந்து அவங்களால அட்டன் பண்ணியிருக்க முடியாது. அப்போ அந்த காலேஜே வந்து இவங்ககிட்ட அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி போடுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்தே பார்த்துப்பாங்க இது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னா அப் டு டேட் வந்து வரும்பொழுது தட் கிரியேட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு எடிட் பண்ணி இப்போ நீங்கள் எடுத்தோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்தோடனே போட்டுருவீங்களா இன்ஸ்டாகிராமில்? அதை தூக்கி ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு லிப்ஸ்டிக்லாம் வச்சு கையை மாற்றி மூஞ்சா மாற்றி ஸோ அது வந்து இங்கே தேவையே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஒன்லி ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பப்ளிக்காக வந்து யாரும் அதை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதில் இது வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க வேண்டியதே வந்து ஈவெண்ட் பிளானர்ஸ், வெட்டிங் பிளானர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் கம்பெனிஸ், காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிட் ஆகிடும். வண்டர்ஃபுல்னா இப்போது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிங்கிறது இஸ் ஆல்வேஸ் அ கன்சர்ன். நம்ம அம்மா அப்பா வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, ஐயோ என்ன புது ஆப்பெல்லாம் நீ டவுன்லோட் பண்ண வேண்டாம், எது இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணு, அதை வச்சு என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். ஸ்பெஷலி த ஜெனரேஷன், த டைம் தட் வி லிவ் இன். ஒரு ஃபோட்டோ ஒரு மூஞ்சி மட்டும் இருந்தால் போகிறோம், அது என்னென்ன பண்ணலான்னு எல்லாருமே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வரும்போது பெல்லி பட்டன், ஹவு சேஃப் இஸ் பெல்லி பட்டன் நீங்கள் 2 பேரும் நினைக்கிறீங்க? ஓகே, தேங்க்யூ. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னென்னா இப்போ எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ நம்மளோட ஆப்போட மெயின் இதுவே என்னன்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தான். இதை மகாபா சொன்ன மாதிரி யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியாது. இதில் வி ஆர் ஆல் கனெக்டட். ஒன்லி ஒரு க்ரூ வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்கும் வந்து இருக்காது. ஒரு 10 க்ரூ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து செக்யூரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா வி ஹாவ் ஃபுல் கண்ட்ரோல். அந்த ஹோஸ்ட் வந்து ஹி ஹாஸ் அ ஃபுல் கண்ட்ரோல். யார் பார்க்கலாம், எந்த பிக்சர் வந்து வெப்புக்கு போகலாம், எந்த பிக்சர் வந்து க்ரூவுக்கு போகலாம், எந்த பிக்சர் எனக்கு இருக்கலாம், எந்த பிக்சர் தப்பான பிக்சர் வந்திருக்கு அதை எப்படி நான் ரிமூவ் பண்ணலாம், அந்த தப்பான பிக்சரை எடுத்தவங்களை வந்து எப்படி அதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணலாம், எல்லா கண்ட்ரோலும் வந்து நம்ம வந்து வி ஆர் ப்ரொவைடிங் டு த ஹோஸ்ட். அதனால் இது வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி ஐ டாக் த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து இது பண்ணுறப்ப இதை தான் பேசணும். அதில் தான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி எங்களுக்கு. ஸோ வி கிரியேட்டட் ஆல் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபார் தட். Fantastic, sir. And what kind of an emotional connect do you think Belly Button would have over its users? இதுக்கு மாக்கப் அண்ணாவுமே சொல்லலாம். எந்த மாதிரியான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும்னு நீங்கள் பர்சனலாக நம்புறீங்க இது வந்து பண்ணுறவங்க? இது வந்து அந்த ஈவெண்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்து அதோட இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, உங்கள் சொந்தக்கார கல்யாணம் நீங்கள் போக முடியல, பட் ஆனால் உங்களுக்கு இன்வைட் வந்துருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். போனவங்க தான் உங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸ், போனவங்க தான் உங்களுடைய கேமராஸ், போனவங்க தான் உங்களுடைய வெப்கேம் அப்படி நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி வந்து அது ஏன்னா இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக இவங்க எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு நம்மளை வந்து அப்படி எடுப்பாங்க. ஆனால் கேண்டிட் அப்படின்றது வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, மாலையை கட்டும்போது, தாலி கட்டும்போது அது பார்க்குறதுக்கே, ஏன்னா இப்போ வெட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் வந்து ரொம்ப வருஷமாகவே போயிட்டுருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லாமலே எடுக்கிறது தான் அந்த ஃபோட்டோ. அந்த சொல்லாமலே எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இருக்கும். அந்த கேண்டிட் மூமெண்ட்ஸில் அந்த ஈவெண்ட்டுக்கு போகாதவங்களும் சரி, அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து அப்படி உட்காந்து போடும்பொழுது வந்து சரி, அது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுதான்.
Beautifully said, Anna. Sir, did you have anything to add to what he said? Similar அது he clearly got it. Actually நான் ரொம்ப மாசமா திங்க் பண்ணதை ஒரு few hoursல வந்து he got it. So yeah. Fantastic, sir. And one last question. What do you think is the future of Belly Button Global? Yeah, as I mentioned clearly, like now it is a picture. The second phase is with the videos combined with pictures. Okay, third version is actually like we're going to have a bigger, connecting all this SLR cameras and also with the AI-based editing software inbuilt. Fantastic, Yeah. sir. That will be a bit of expensive to use it, but the time is already there. We have to bring that one to the market. Yeah. Wishing you the very best with Belly Button Global. நீங்க சொன்ன மாதிரி இப்போ photos, தொடர்ந்து videos, அப்புறம் photos, videos, அப்புறமா SLR cameras எல்லாமே வந்து கனெக்ட் ஆகட்டும். May Belly Button be the place we all jump into to get all our memories. Thank you so much. Thank you very much, sir. Thank you very much. Thank you.